ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அவருடைய வல்லமையை துதித்து பாடுங்க. அவருடைய அதிசயங்கள் எல்லாம் நினைத்து அவரை உயர்த்தி துதிங்க. அவர் நடத்துகிற பாதைகள் எல்லாம் நினைத்து அவருக்கு நன்றி சொல்லுவோமாக. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா. ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். சந்தோஷத்தோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா. ஓசன்னா. ஹல்லேலூயா. ஓசன்னா. ஹல்லேலூயா. ஓசன்னா. ஹல்லேலூயா. ஓசன்னா. மரணத்தை வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை வென்றவரே உம்மை ஆமென். பாதாளம் ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா. ஓசன்னா. ஹல்லேலூயா. ஓசன்னா. ஹல்லேலூயா. ஓசன்னா. ஹல்லேலூயா. ஓசன்னா. ஹல்லேலூயா. ஓசன்னா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓசன்னா. அவர் மரணத்தை ஜெயித்தார். பிசாசின் தலையை நசுக்கினார். அவனுடைய அதிகாரத்தை எல்லாம் ஒன்றுமில்லாமல் நொறுக்கினார். அல்லேலூயா. தேவனை ஆராதிக்கிற தேவ ஜனமே, நீங்களும் நானும் அப்படிப்பட்ட அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம். அவரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும், உங்களுக்கும் எனக்கும் தேவன் அப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சத்துருவினுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளுகிற அதிகாரம். ஹல்லேலூயா. நமக்கு எதிராய் வருகிற காரியங்கள், நமக்கு எதிராய் வருகிற போராட்டங்கள் எல்லா
எல்லாவற்றிலும் இருந்து ஜெயம் எடுக்கிற வல்லமை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எந்த இடத்திலும் நீங்கள் தோற்று போக ஆண்டவர் விடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. நமக்கு நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாள் ஆண்டவர் நம்மை குறைவோடு நடத்துகிற தேவன் அல்ல. அவர் தான் எப்பயுமே டாப்ல இருக்கணும்னு நினைக்கிற தேவன் அல்ல. அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளும் அவரை போலவே அதிகாரம் உடையவர்களாய் மாற்றுகிறார். உங்களையும் என்னையும் அதிகாரம் உடையவர்களாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. எத்தனை பேர் அந்த அதிகாரத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறான்னு சொல்லி விசுவாசிக்கிறீங்களோ? ஹல்லேலூயா. இந்த காலவெளியில உயர்த்தி மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. அவரை ஆராதிக்கிற, அவரை நம்புகிற, அவரை சேவிக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் அப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். தேவன் அப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு நன்றி ராஜா. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு அவன் கிரியைகள் அழிக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். Yes, Jesus. Hallelujah. ஆமென். ஷதரி ஹந்தரவ லௌதரியா. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் நம்முடைய தடைகளை எல்லாம் நீக்கி போடுகிறவர். உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறுவதற்கு இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி போடுகிற தேவன். இப்போது நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் ஒன்றுமில்லாமல் போக பண்ணுகிற கர்த்தர். அவையில் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றுகிற தேவன். அவர் நம்மோடு கூட இருக்கிறான். அவர் நம்மோடு கூட இருக்கிறான். ஹல்லேலூயா. அவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரம் நீங்க துன்பத்தின் பாதையில இருக்கலாம், வேதனையின் பாதையில இருக்கலாம், கண்ணீரின் பாதையில இருக்கலாம். இன்னும் என் பிரச்சனை மாறலையே நீங்க தவிக்கலாம், எனக்கு பலன் இல்லையேன்னு சொல்லி நீங்க சொல்லலாம். இந்த காரியம் என்னால முடியலையே நீங்க தவிக்கலாம். கர்த்தரே நமக்கு துணையா இருக்கிறான். கர்த்தரே உங்களுக்கு துணையா இருந்து, கர்த்தரே உங்களுக்கு ஆதரவா இருந்து எல்லாவற்றையும் நன்மையாய் செம்மையாய் நடத்தி தருகிறவராய் இருக்கிறான். ஹல்லேலூயா. நமக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. நமக்கு நன்றி ராஜா. அவரை ஆராதிக்கிற, அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு அவர் நன்மைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவர் நன்மைகளை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நமக்கான நன்மைகளை ஆயத்தப்படுத்தி கொடுக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் நம்மை சூழ்ந்திருக்கிறது, அனுதினம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அவருடைய நன்மையினால் நிரப்புகிறார். ஹல்லேலூயா. அந்த நாள் நமக்கு கொடுப்பதற்கு முன்பதாகவே
அந்த நாளுக்கான ஆதாரம், அந்த நாளுக்கான பலன், அந்த நாளுக்கான ஞானம், அந்த நாளுக்கான தைரியம் எல்லாம் நமக்கு அந்த நாள் வாழ்வதற்கு வேண்டிய அனைத்து நன்மைகளையும் கர்த்தர் நமக்கு கொடுத்துதான் அந்த நாளை நமக்கு காண செய்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் நமக்கு நன்மைகளை ஆயத்தப்படுத்தி தான் நமக்கு அந்த நாளை காண செய்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு நன்றி தகப்பனே. அந்த நாளுக்கு வேண்டிய தேவைகள் எல்லாம் கர்த்தர் முன்னுக்கூட்டியே ஆயத்தப்படுத்தி தான் அந்த நாளை தேவன் நமக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரம். அந்த நாளுக்குள்ள நம்ம வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு என்ன தரலான்னு சொல்லி ஆண்டவர் யோசிக்கிறவர் அல்ல. அவர் முன்கூட்டியே எல்லாவற்றையும் நமக்கான நன்மைகளை அவர் ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர், நமக்கான நன்மைகளை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா. நமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரம். அவர் கிருபையுள்ள தேவன், அவர் அன்புள்ள தேவன். ஹல்லேலூயா. நமக்கு நன்றி நன்றி நன்றி. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் நம்மை சூழ்ந்திருக்கிறது, அனுதினம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. உங்க வீட்டை சுற்றிலும் சூழ்ந்திருக்கிறது. அந்த நாளுக்கு வேண்டிய சமாதானம், அந்த நாளுக்கு வேண்டிய சந்தோஷம், அந்த நாளுக்கு வேண்டிய பலன், தைரியம், பாதுகாப்பு, எல்லா நன்மைகளையும் கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு நன்றி ராஜா. ஆமென். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நேரத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நேரத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம், கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம், கிருபையும் இரக்கமும் அன்பும். ஆமென். நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. சங்கீதம் 91 சங்கீதத்தில் பார்க்கிறோம். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பான். ஒரு நாள்
காலை மதியம் இரவு எவ்வளோ நேரங்கள் நமக்கு ஆபத்து, நமக்கு விரோதமாய் சாத்தான் பல காரியம் நமக்கு விரோதமாய் அவன் சூழ்ச்சி பண்ணி கொண்டு தான் இருப்பான். ஆண்டவர் சொல்றார், ஒரு நேரத்தை கூட அவர் மிஸ் பண்ணாம ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்க அன்பு, மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், எல்லா காரியத்திற்கும் நான் உங்க குடும்பத்தை விலக்கி பாதுகாப்பேன். நான் உங்களை பத்திரமா பாதுகாத்து வழி நடத்துவேன். நான் உங்களை பத்திரமா பாதுகாத்து வழி நடத்துவேன். உங்களுடைய தொழிலில், நீங்க செய்கிற வேலையில, நீங்க நடத்துகிற குடும்ப வாழ்க்கையில எல்லாவற்றிலும் கர்த்தர் துணையா இருந்து நம்மளை பாதுகாப்பாய், நம்மளை சிறப்பாய், நம்மளை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். காலையும் மாலையும் எல்லா வேலையிலும் அவர் ஒரு நிமிடம் கூட நம்மை விட்டு விலகாமல் நம்மை பத்திரமாய் பாதுகாத்து நம்மளை அரவணைத்து நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் காலை மாலை மதியம் எல்லா நேரமும் அவர் நம்மோடு கூட, நம்ம குடும்பத்தினரோடு கூட கர்த்தர் கூட இருந்து ஒரு நிமிடம் கூட விலகாம நம்மை நடத்துகிறாரே. ஹல்லேலூயா. நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய கரம் என் மேலே, என் குடும்பத்தின் மேலே நன்மையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரம். நான் செய்கிற வேலையில, நான் செய்கிற தொழிலில கர்த்தருடைய கரம் என் மேலே இருக்கிறது. ஹல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரம். அவருடைய கரம் என் மேலே இருந்து நடத்துகிறத நான் பார்க்கிறேன் சொல்லுகிறவர்கள் அவரை உயர்த்தி மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் கரங்கள். ஆமென். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. சொல்லுவோம். எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கொண்டீரே. கிருபையும் இரக்கமும் அன்பும் நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஹல்லேலூயா. எபினேசர், இதுவரைக்கும் உதவி செய்த தேவன், இதுவரைக்கும் உதவி செய்த கர்த்தர். ஹல்லேலூயா. ஆதியாகமத்தில் பார்க்கிறோம், ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய கட்டளையை மீறும்போது, மீறி நடந்தபோது, கீழ்ப்படியாமல் போன போது கர்த்தரே அவர்களை தேடி வந்தார். அதுதான் தேவனுடைய அன்பு. அவருடைய பிள்ளைங்க அவர் சொன்னதை கேட்காம போனாலும் ஆண்டவரே அவர்களை வழக்கம் போல ஆதாமி ஏவாளின் தேடி வந்தார். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? ஹல்லேலூயா.
நாம் அவரை விட்டு விலகி போனாலும் அவர் நம்மை தேடி வருகிற தேவன். அதுதான் தேவனுடைய அன்பு, நம்முடைய தகப்பனுடைய அன்பு. ஹல்லேலூயா. ஒருவர் நமக்கு தவறு செய்யும்போது, நமக்கு சில காரியங்கள் துரோகம் செய்யும்போது, அவங்க நமக்கு தொந்தரவாக இருக்கும்போது நமக்கு அவங்க மேலே ஒரு வெறுப்பு வரும் பாருங்க. அதுதான் மனுஷன். ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையவே கிடையாது. அவருக்கு விரோதமாக அவங்க பாவம் செய்தாலும் அவர் தேடி வந்து அவங்களுடைய பிரச்சனைகளை அவர் சரி பண்ணுகிறார். தேவனுடைய அன்பு, ஹல்லேலூயா. அந்த அன்பு மாறாதது, அந்த அன்பு நிரந்தரமானது. அதே அன்புதான் ஆண்டவர் நம்ம மேல வைத்திருக்கிறார். அதே அன்புதான் கர்த்தர் நம்ம மேல வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி தகப்பனே. அவர் அன்பு ஒரு நாளும் மாறாது. ஹல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலும் இந்த 8வது மாதத்திலும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. நீங்க எவ்வளவாய் ஆண்டவரை நேசிக்கிறீங்க. பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்டது போல, ஹல்லேலூயா, இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். நீ என்னை நேசிக்கிறாயா மகளே? என்னை ஆராதிக்கிறேன்னு சொல்லுகிறிய மகளே, நீ என்னை நேசிக்கிறாயா? ஹல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரம். நீ நம்ம ஆண்டவரை நேசித்தா ஆராதிக்காம இருக்கவே மாட்டோம். எல்லா சூழ்நிலையிலும் பிரச்சனை இருக்கும் தான், போராட்டம் இருக்கும் தான், பாடுகள் இருக்கும் தான். ஆனாலும் என் இயேசு எனக்கு நல்லவர். ஆனாலும் என் இயேசு எனக்கு நல்லவர். அவரை நான் இன்னும் ஆராதிப்பேன். நான் அவரை இன்னும் ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரம். அவர் ஒருபோதும் நம்மை தள்ளி விடாத கர்த்தர், நம்மை தாங்கி நடத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா. அன்பு கூறுவேன் அப்பா. நான் இன்னும் அதிகமாய் தகப்பனே உம்மை ஆராதிப்பேன் ராஜா. இன்னும் நான் ஆர்வமாய் உம்மை ஆராதிப்பேன் தகப்பனே. ஹல்லேலூயா. நமக்கு நன்றி ராஜா. நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. தானியேல் சிங்கக்கேபியில் போடப்பட்ட போது உள்ளே உட்காந்து தானியேல் அழலைங்க. எனக்கு ஏன் இதை அனுமதிச்சிங்க, ஏன் என்னை இந்த கூண்டுக்கு சிங்கத்துக்குள்ளே என்னை போட்டிங்கன்னு அழவே இல்லை. அவர் சிங்கக்கேபியில் அமர்ந்தவர் ஜெபித்தார். ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த சிங்கத்தின் நடுவில் என்னை கொண்டு வந்து போட்டாலும் அப்பா, நீர் என்னோடு கூட இருக்கிறீரப்பா, நீர் என்னோடு கூட இருக்கிறீரப்பா. ஆண்டவர் அவரை துதித்து கொண்டே தான் இருந்தார். தானியேல் ஆண்டவர் ஆராதித்து கொண்டே தான் இருந்தார். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தரை ஆராதிங்க, கர்த்தரை ஆராதிங்க. சூழ்நிலைகளை நன்மையாய் மாற பண்ணுவார். சூழ்நிலைகளை நன்மையாய் மாற பண்ணுவார். சூழ்நிலைகளை நன்மையாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் அப்பா, உம்மை நான் ஆராதிப்பேன் தகப்பனே. ஹல்லேலூயா. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே. உணர்ந்து சொல்வோமா? நீங்கள் தான்ப்பா எனக்கு உதவினீங்க, நீங்கள் தான்ப்பா எனக்கு ஆகாரம் கொடுத்தீங்க, நீங்கள் தான் இந்த அப்பா பலனை கொடுத்தீங்க, நீங்கள் தான் இந்த ஜீவனை கொடுத்துருக்கீங்கப்பா, நீங்கள் தான் இந்த பலனையும் தைரியத்தையும் கொடுத்துருக்கீங்க ராஜா, நீங்கள் தான் இந்த ஞானத்தை கொடுத்துருக்கீங்க தகப்பனே. எல்லாமே நீர் தந்தது ராஜா. இதுவரைக்கும் என்னை நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். அன்பு கூறுவேன் அப்பா. இன்னும் அதிகமாய் பாடி மகிமைப்படுத்த போகிறோம். உண்மையாய் கர்த்தரை நோக்கி பாடி மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மில் அன்பு கூறுவேன். ஆர்வமா உன்னை ஆராதிப்பேன்.
இத்தனை நாட்கள் காப்பாற்றி நடத்தினாரே. சுகம் தந்தீரே, உம்மை முழு உள்ளத்தோடு ஆமென், முழு உள்ளத்தோடு ஆமென். ஆராதனை 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 நாட்கள் வியாதியில விழுந்து கிடந்திருப்போம், கடல்ல விழுந்து கிடந்திருக்கலாம், சில பிரச்சனையில விழுந்து கிடக்கலாம். உலகம் இவங்க இனி இந்த பிரச்சனையிலிருந்து எழுந்திருக்கவே முடியாதுன்னு சொல்லி நம்மளை பார்த்து கொண்டிருக்கலாம், உங்களை பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த வியாதி, இந்த கடன், இந்த பாவத்திலே இவங்க விழுந்து கிடப்பாங்க, எந்திரிக்கவே மாட்டாங்க. இந்த உலகம் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். மீகா 7ஆம் அதிகாரம் 9-8 வசனம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்குது? நான் எந்த பிரச்சனையில விழுந்து கிடந்தாலும் நான் எழுந்திருப்பேன். ஹல்லேலூயா. நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர், நம்மை எழுப்புகிற தேவன், நம்மை எழும்பி நிற்க பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. என் சத்துருவே நீ சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் நான் எழுந்திருப்பேன், விழுந்தாலும் எழுந்திருப்பேன். கர்த்தர் என்னை எழுந்து நிற்க பண்ணுவார், கர்த்தர் நம்மை எழுந்து நிற்க பண்ணுவார். உங்க வெட்கத்திலிருந்து, அவமானத்திலிருந்து, பாடுகளிலிருந்து, உபத்திர
ஹalleluya 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 உமக்கு நன்றி ராஜா. ஹalleluya உமக்கு நன்றி. ஹalleluya உமக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்மை எழுந்திருக்க பண்ணுகிற கர்த்தர். அவர் நம்மை எழுந்திருக்க பண்ணுகிற கர்த்தர். எல்லா நுகத்தடிகளை முறித்து போடுகிற தேவன். உன் கட்டுகளை எல்லாம் அறுப்பேன் என்று சொன்ன கர்த்தர். ஹalleluya இந்த ஆராதனை வேளையிலும் ஹalleluya அவர் நம்மை தூக்கி நிறுத்த விரும்புகிறார். கர்த்தர் இந்த 8வது மாதத்தில் நம்மை தூக்கி நிறுத்த விரும்புகிறார். ஹalleluya உமக்கு நன்றி ராஜா. நன்றி. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நீர் அப்படியே செய்ய போகிறபடியால் உமக்கு நன்றி. உமக்கு நன்றி தகப்பனே. ஹalleluya உமக்கு நன்றி. எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். உட்காருவோமாக.